Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, அதனுடைய கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிசிபி, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். யூடிபி, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இந்த ரெண்டு ப்ரோட்டோகாலும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இது எதுக்கு பயன்படுத்தோம்னா ஒரு நெட்வொர்க்கில் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த ரெண்டு ப்ரோட்டோகால் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டிசிபி, யூடிபி. அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்க்கும்போது கனெக்ஷன் டைப். ஸோ டிசிபி ப்ரோட்டோகால் பயன்படுத்தினோம்னா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கணும். ஆனால் இதில் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரிலையபிலிட்டி, அதாவது டேட்டா பேக்கெட்ஸ் கரெக்டாக போய் சேர்ந்துடும் இதில் டிசிபியில், ஆனால் யூடிபியில் சொல்ல முடியாது. ஆர்டரிங், டேட்டா கரெக்டான ஆர்டரில் போகும் டிசிபி ப்ரோட்டோகாலில், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கேரண்டி சொல்ல முடியாது. ஸ்பீடு, டிசிபியில் ரொம்ப ஸ்லோவாக போகும் டேட்டா பேக்கெட்ஸ், ஏன்னா நம்ம அங்கே கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல்லாம் பண்ணும். ஆனால் யூடிபியில் அப்படி கிடையாது, ஃபாஸ்ட்டாக போகும், திடீர்னு ஓவர்லோட் ஆகிடும். ஓகேங்களா? எரர் ஹேண்ட்லிங், இதில் எக்ஸ்டென்சிவ், அதாவது ரீட்ரான்ஸ்மிஷன் செக் பண்ணும். அதாவது நம்ம டேட்டா பேக்கெட் அங்கே போய் சேரலைன்னா திரும்ப ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். இங்கே அப்படி கிடையாது, கொஞ்சம் மினிமம் தான். ஃப்ளோ கண்ட்ரோல் இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா? என்னென்ன ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்குது, மெக்கானிசம்ஸ், அதாவது ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக், ஒரு டெக்னிக் இருக்குது, அதெல்லாமே நம்ம பயன்படுத்தும் டிசிபியில். ஆனால் யூடிபியில் பயன்படுத்த மாட்டோம். இதெல்லாம் எங்கே பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா டிசிபிலாம் வெப்பில் பயன்படுத்தும், இமெயிலில் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது. யூடிபி பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணும் போதோ, இல்லை கேமிங் விளையாடும் போதோ, இல்லை வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், இதிலலாம் நம்ம பயன்படுத்துவோம். ஹெட்டர் சைஸ் பார்த்தோம்னா டிசிபியில் அதிகமாக இருக்கும், ஆனால் யூடிபியில் கம்மியாக இருக்கும். அக்னாலஜ்மெண்ட், இதில் அக்னாலஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது டேட்டா கரெக்டாக போய் சேர்ந்துருச்சான்னு நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது இல்லையா, அது இதில் இருக்கும், ஆனால் இதில் இல்லை. ரீட்ரான்ஸ்மிஷன், ஏதாவது பேக்கெட் டேட்டா பேக்கெட் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப என்ன பண்ணலாம், ரீட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், ஆனால் யூடிபியில் பண்ண முடியாது. கன்ஜெஷன் கண்ட்ரோல் இதில் இருக்குது. கன்ஜெஷன் கண்ட்ரோல் என்னது, இப்போது சென்டர் டு ரிசீவருக்கு டேட்டா பேக்கெட் அனுப்புகிறோம், நிறைய போய் ஓவர்லோட் ஆகுது இல்லையா, அதெல்லாமே தடுக்கிறது எல்லாமே இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோல், அது எல்லாமே இதில் இருக்குது, இதில் இல்லை. ஃப்ளோ கண்ட்ரோல் இங்கே படித்தோம் இல்லையா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்கை பயன்படுத்துவோம். அப்படின்னா என்னென்னு டீட்டெயில் நீங்கள் பின்னால் படிப்பீங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் இதில் கிடையாது. பேக்கெட் சீக்வன்சிங் அப்படின்னு என்னதுன்னா, ஒவ்வொரு டேட்டா பேக்கெட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பரை செட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? அது டிசிபியில் பண்ணோம், யூடிபியில் பண்ண மாட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா டிசிபி தான் பெஸ்ட் யூடிபியை விட. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசிபி கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட். இங்கே படித்தோம் இல்லையா, என்ன படித்தோம், கனெக்ஷன் டைப். டிசிபிக்கு கனெக்ஷன் ஓரியன்ட், யூடிபி கனெக்ஷன்லெஸ். அப்போது டிசிபியில் எப்படி கனெக்ஷன் ஏற்படுத்துறது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிசிபி என்ன பண்ணணும்னா ஒரு 3 ஃபேஸஸ் மூலிமா கனெக்ஷன் ஏற்படுத்தும். முதல்ல ஓப்பன் த கனெக்ஷன், அப்புறம் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்க்க போகிறது ஓப்பனிங் எ கனெக்ஷன். இதை தான் நம்ம 3-வே ஹேண்ட் ஷேக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு சர்வர். இந்த கிளைண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சீக்வன்ஸ் நம்பர், சின்க்ரோனைஸ்ன்னு சொல்லுவோம் இதை. இந்த சின்க்ரோனைஸை ஃபஸ்ட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். இதை சர்வர் ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணிவிட்டு கூட நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இந்த சின்க்ரோனைஸ் கூட அக்னாலஜ்மெண்ட்டை அனுப்போம், எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் அக்னாலஜ்மெண்ட் இங்கே வந்த உடனே சின்க்ரோனைஸும் அக்னாலஜ்மெண்ட்டும் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு திரும்ப ரிசீவருக்கு அக்னாலஜ்மெண்ட்டை சென்ட் பண்ணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் முதல்ல கனெக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1, கிளைண்ட் ரெக்வஸ்ட் கனெக்ஷன். ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுது, சர்வர் கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுக்குது. அது எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அந்த சின் மூலியமா கொடுக்கும். சின்க்ரோனைஸ் அந்த பேக்கெட்டை சர்வருக்கு அனுப்பும். அதாவது ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன், எனக்கு நாங்கள் உங்கள் கூட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறதுக்காக இந்த சின்னை அனுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இனிஷியல் சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லும். அடுத்து சர்வர் அக்னாலஜஸ் அண்ட் சென்ட் இட்ஸ் ஓன் ரெக்வஸ்ட். இப்போ சர்வர் என்ன பண்ணும், இது அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டோம், ஓகே நான் ஒத்துக்கிறேன்,
கூடவும் அந்த நம்பரை அமுச்சு விட்டோம் சின்க்ரோனைஸ். ஓகேங்களா? ஸோ இதோட என்ன மீனிங் தெரியுதுன்னா கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கெட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சர்வர்னுடைய சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும், கூட அக்னாலஜ்மெண்ட் கிளைண்ட்டுடைய ரெக்வஸ்டுடைய அக்னாலஜ்மெண்ட்டும் இதில் நம்மளுக்கு வந்து சேரும் கிளைண்ட்டு கிட்ட. சரி, அதுக்கப்புறமா கிளைண்ட் கன்ஃபார்ம் பண்ணும், ஓகே எனக்கு வந்துடுச்சு, நீங்கள் அனுப்பின ரெஸ்பாண்ட் எனக்கு வந்துடுச்சு, ஸோ நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட்டை திரும்ப சர்வருக்கு அனுப்பி கனெக்ஷனை இப்போ ஏற்படுத்திக்கிட்டாங்க 2 பேருமே. ஓகேங்களா? சரி, அப்போது அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு, கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டெப்புக்கு அப்புறமா என்ன ஆகும்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃபேஸ் நடக்கும். இதுக்கப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இவங்க 2 பேருமே இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கிளைண்ட் டு சர்வரும் டேட்டாவை ஃப்ரீயாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்து சென்ட் பண்ணோம்னா அக்னாலஜ்மெண்ட் திரும்ப வரும் சர்வர் கிட்டேருந்து. நான் இங்கேருந்து வந்து பிக்கு ஏதாவது பேக்கெட் அனுப்புனா பிலேருந்து எனக்கு ஏக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ அப்படி அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா சென்டர் என்ன பண்ணுவார்னா திரும்ப அந்த டேட்டா பேக்கெட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா பயன்படுத்தும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லைடிங் விண்டோ, ஃப்ளோ கண்ட்ரோல், கன்ஜெஷன் கண்ட்ரோல்லாம் படித்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய டெக்னிக்ஸும் இதை நம்ம பயன்படுத்தும். நெக்ஸ்ட் ஃபேஸ் 3 டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சாச்சுப்பா, இதுக்கப்புறம் கனெக்ஷன் தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு தான் 4-வே டெர்மினேஷன். அப்படின்னு என்னதுன்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட் என்ன பண்ணுவார்னா ஃபின், அதாவது ஃபினிஷ் பேக்கெட்னு முதல்ல அனுப்புவார் ஒரு நம்பரு. அது வந்து ரிசீவர் வந்து வாங்கிப்பார். வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா அக்னாலஜ்மெண்ட்டை அனுப்புவார். கிளைண்ட்டு அக்னாலஜ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கும். திரும்பவும் ஃபின்னு இங்கே அனுப்பின அந்த ஃபின் நம்பர் திரும்ப அனுப்புவார் ரிசீவர் கிளைண்ட்டுக்கு, அதையும் ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அக்னாலஜ்மெண்ட்டும் வரணும், ஃபின்னும் வரணும். யார்கிட்ட இருந்து? சர்வர்கிட்ட இருந்து. அப்படி வந்தால் தான் திரும்பவும் அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசீவருக்கு போகும். கிளைண்ட்லேருந்து போனதுக்கு அப்புறமா தான் கனெக்ஷனு ஸ்டாப் ஆகும். இதுதான் 4-வே டெர்மினேஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் 1 என்னது? கிளைண்ட் சென்ட் ஃபின், அதாவது ஃபினிஷ் பேக்கெட்டை வந்து சர்வருக்கு அனுப்போம். அதாவது நான் டேட்டாவை சென்ட் பண்ணுறது முடிச்சிட்டேன்னு சொல்கிறதுன்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? சர்வர் வந்து அக்னாலஜ்மெண்ட்டை அனுப்போம். ஓகே, உங்களுடைய ஃபின் நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து கிளைண்ட்டுடைய கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? சர்வர் மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சர்வர் என்ன பண்ணுன்னா திரும்ப ஃபின் நம்பரை சென்ட் பண்ணும். ஸோ சர்வர் சென்ட் ஃபின் நம்பர் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிளைண்ட் திரும்ப அந்த அக்னாலஜ்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு கனெக்ஷன் அத்தோட க்ளோஸ் ஆகிடும். இவ்வளோ தான். இந்த நீங்கள் அந்த டயக்ராம் வச்சு நீங்கள் அப்படியே அழகாக எழுதலாம். இப்போ சொன்னது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, அதுக்கான கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃபீச்சர்ஸ். டிசிபி கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான டயக்ராம், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, அதனுடைய கண்டினியூவேஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேஸ்க்கான டயக்ராம், எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய கண்டினியூவேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.